எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார், வத்த குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி வைக்காம கொண்டக்கடலை வச்சு ஒரு சத்தான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ வாங்க 10 நிமிஷத்தில் இந்த கொண்டக்கடலை கத்திரிக்காய் வச்ச குழம்பு வந்து எவ்வளோ சுவையாக வைக்கலான்றதை பார்த்துலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இதை தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். கொண்டக்கடலை வந்து ரொம்பவே குழையக்கூடாது, அதே டைம் வந்துட்டு வேகாமையும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சிடலாம். சில பேர் குக்கரில் கூட 3 விசிலுக்கு வைப்பாங்க. நான் வந்து ஒரு பாத்திரத்துலேயே வேக போட்டிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை கொண்டக்கடலை வந்து ரொம்பவே குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே டைம் வந்து சாப்பிட்றதுக்கு பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சுவையான சத்தான கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்த்துலாம். மண்பானையில் குக்கிங் ஆயில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு, அதாவது வெந்தயம், இது எல்லாமே வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து நல்லா வந்து ஒரு பெரிய பூண்டை உரிச்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எனக்கு சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 தக்காளி பழம் பெரிய பழமாக போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து சாம்பார், புளிக்குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி வாரத்தில் 1 or 2 days வந்து இந்த மாதிரி கொண்டக்கடலை குழம்பு செய்யுங்க. இதில் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வந்து இந்த நாமம் போட்ட கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, அந்த கத்திரிக்காய் தான் நான் வந்து வதக்கியிருக்கேன். நீங்கள் வந்து நல்ல வாழைக்குலை கத்திரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம். அது வந்து கறி டேஸ்ட்டுக்கு கிடைக்கும் இந்த கொண்டக்கடலை குழம்புல. ஸோ இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினப்பே வந்து கத்திரிக்காய் வந்து ஓவரால் வந்து குக் ஆகிடும். இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். தனி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதக்கி நம்ம செய்யும் போது கொண்டக்கடலை குழம்பு வந்து ஒரு டேஸ்ட்டு வந்து தனி சுவைன்னு தான் சொல்லணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 கப்பு வாட்டர் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. உப்பு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம 100 கிராம் வேக வச்ச கொண்டக்கடலை இதோட சேர்த்துறோம். இந்த கொண்டக்கடலை, கத்திரிக்காய் இது எல்லாம் வந்து இந்த மசாலாவில் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட் அதிகரிக்குங்க. இதில் நம்ம மெயினாக வந்து அடுத்து கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். இப்போ புளி கரைசல், நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கங்க. இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்த்திங்கன்னா வேகாது. இந்த பூண்டோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே குழம்பு எடுத்து கொடுக்கும். பாருங்கள், அழகாக வந்து மிளகாத்தூள் எல்லாமே வந்து மேலாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இது நல்ல கொதி வந்து சேர்ந்தாப்புல ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். சில பேர் வந்து அப்படியே வச்சு நீங்கள் சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வந்து தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சூப்பராக இருக்கும். காலையில் சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து செஞ்சு கொடுங்க. ஆனால் இப்போ இதில் வந்து நம்ம சேர்ந்தாப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் சில்களை வந்து நல்லா நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கடைசியாக இதில் நம்ம ஆட் பண்ணுறது மூலியமாக இந்த குழம்பு வந்து ஒரு திக்னஸாகவும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார், புளிக்குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை கம்பல்சரி வந்து கட்டாயமாக இந்த மாதிரி கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுங்க. உங்கள் பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொண்டக்கடலை கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த டேஸ்ட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கொண்டக்கடலை குழம்பு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சத்தான குழம்பு வந்து உங்கள் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.